நீங்கள் அந்த எப்படி சங்கியானார்? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சரா? இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு. அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு நிற்கிது. எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டி வந்தீங்கல்ல, அப்போ சங்கி இல்லை. ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராதா? ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம், 2 பேரும் சந்தித்து படம் எடுத்துருக்குறோம். அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா? அது சங்கின்னு சொல்லுவியா? இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் ஐயா நல்லகண்ணு, எங்களுக்கு அப்பா போல். அவரும் நான் 4 மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்குது, காணொலி இருக்குது, படமும் இருக்குது. ஒரே போராட்டத்தில் 2 போராடினது இருக்குது. அதெல்லாம் அந்த சந்திப்புலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள், ஏதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே. உங்களுக்கு என்னைய பேசணும் அதானே, அதுக்கு பேசுகிறீங்க. உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமான்னு சொல்கிறதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சங்கின்னா தமிழில் நண்பன்னு பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? என்னை பாருங்க தம்பி, நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழில்? திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பையன் தான் வருது. என்ன பண்ணலாம்? சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா 100 ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழன்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன் இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்துனதை விடவா அது அசிங்கம். இன்னைக்கு தான் இந்த சங்கி கேத்து பேசல. ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டு உள்ளாவில் எங்கள் அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இதனாலெல்லாம் அவரை இழிவுபடுத்திட முடியுமா என்ன? சங்கி தானே அவர். எது கூப்பிடுற நீ? எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற? எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிற்கிற? அதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா? ஒரு ஊழல் நீ என்ன ஒவ்வொரு தடவையும் போய் உட்காந்து தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா? ஏன் நீங்கள் அவரை சங்கின்னு சொல்ல? ஏன் சங்கி? இல்லை இருங்க சரி.